பாருங்கள், நம்ம சிக்கன் குழம்புக்கு தேவையான ஐட்டம் பாருங்கள். தக்காளி, வெங்காயம், இங்கே பார்த்திங்கன்னா இஞ்சி தட்டி வச்சுருக்குறோம். அப்படியே இது பூண்டு அதையும் தட்டி வச்சிட்டோம். கருவேப்பிலை. மக்களே, சிக்கன் குழம்பு வீடியோ பாருங்கள். நல்லா செஞ்சுருக்குறான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் நல்லா செஞ்சுருக்கேன்னா இல்லையான்னு. என்னால் தெரிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேங்க வீடியோ. இப்போ இது குழம்பு, சிக்கன் குழம்புங்க. பச்சை மிளகாங்க, சும்மா காரத்துக்கு ஒரு 3 மிளகா மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சிக்கன், அதாவது மஞ்சத்தூள் போட்டு நல்லா நம்ம கழுகி எடுத்துட்டோம். 1 கிலோ சிக்கன். நம்ம பாத்திரம் வச்சு ஆயில், நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றியாச்சுங்க. இப்போது லேசாக கடுகு கொஞ்சம் போடுவோம். பொறிஞ்சு வெடிக்குது. கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அப்படியே நம்ம தட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இஞ்சி பூண்டு, இதையும் சேர்த்துக்குவோம். குருமிளகு மட்டும் நம்ம அப்புறமா போடுவோம். கறியை சிக்கன் மிக்ஸ் பண்ணிடுவோங்க. அப்படியே சிக்கனை மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா போட மறந்தாச்சுங்க. பச்சை மிளகா போட்டுருவோம். சிக்கன் மசால் குழம்பு, சிக்கன் மசாலா போடுவோம். சிக்கன் மசாலா போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக போடுவோம். அப்புறம் பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கோங்க. எச்சா போச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுல. அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கோம். பத்தாவது போது அப்புறம் நம்ம சேர்த்திக்கலாம். இதையும் நம்ம அப்படியே சேர்த்திக்குவோம். கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் போடலாங்க. காரம் ஜாஸ்தியான இது ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அதனால் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்திருக்கிறோம். ரெடி ஆயாச்சு. மக்களை இதை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சுட்டேன்.
பசங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மறந்துனா கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அப்படியே சாப்பாடு மச்சாச்சு. சாப்பாடு, சிக்கன் குழம்பு. பையன் வரைஞ்ச டிராயிங், 3வது படிக்கிறான். டிராயிங் வரைஞ்சிருக்கான் பாரு. என் பையன் வரைஞ்ச டிராயிங் 3வது படிக்கிறான். பாருங்கள், அழகாக இருக்கான்னு இது ஒரு கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. சரி மக்களே, சாப்பாடு கொண்டு போய் கொடுப்போம், பார்ப்போம்.